பாண்டவராய ஐவராஜாக்களின் அடிவிருந்தவனாகிய அர்ஜுனமகாராஜனோடு வாழ்குவாய் 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 என்று வரவழைத்திருக்கிறேன். அண்ணாமிக்க மகிழ்ச்சன்னா உங்கள் ஆசீர்வாதத்தினால் எந்த ஒரு குறையும் கிடையாது. காத்திருக்கிறான் அண்ணா, இப்பேற்பட்ட குரத்தி வடிவமாக வரவழைத்தீர்களே, கேட்டு பேசு. இப்பேற்பட்ட குரத்தி வடிவமாக வரவழைத்திருக்கிறீர்களே, நான் என்ன செல்வது? அந்த சண்டாளுடைய வாசலுக்கு நான் எப்படி என்ன போவது? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னா. இந்த தங்கையாயா பாஞ்சாலியே குறைவேடத்தோடு வந்திருக்கிறேன். உனக்கு ஒரு பயம், அண்ணா வருவானோ வரமாட்டானோ இன்னும் அந்த பயம் இருப்பாரு. அப்படியாக இந்த உருவத்தோடு ஒன் சிரத்திலே குறக்கூடிய வெள்ளியாயாத்திராபுரம் போக வேண்டும். ஆமா, அப்படி அந்த செல்வியாயானால் பலராம சக்கரவர்த்தி மகளா இருக்கக்கூடிய அந்த பானுமதிக்கு குறி உரைக்க வேண்டும். அப்படி நீ போகிற போது இந்த அண்ணன் எப்படி என்ன வருவீர்கள்? என்ன சும்மா இருப்பா அங்கே பாதுகாக்க வேண்டும். எப்படி அதற்காக ஒரு வண்டா ஒரு நடிப்பேன். பாஞ்சாலியை பாதுகாக்க ஒரு வண்டாகத்தானே உருவத்தை மாற்றி ஓடி வருவேன் அருகாமையில். உலகத்திலே எத்தனை வண்டுகள் ஈகள் இருக்கின்றது? எந்த வண்டு அண்ணன் வந்தாரு தெரியும் எனக்கு. அப்படி நான் நீ வருவதை அப்படி அண்ணா எனக்கு தெரியும். ஆமா, அப்படி நீ வருவதா எனக்கு நான் அறிகுறி அப்படி தென்படுகிறது அப்படின்னு ஒரு கஷ்டம். இருந்தாலும் இந்த பிள்ளை என்னைக்கு நம்பாது. இன்னும் அந்த அண்ணன் மேல நம்பிக்கையில பாரு. இல்ல இல்ல, அப்படி இந்த அண்ணன் அருகாமையிலே வண்டாகோ அருகாமையில வந்தேன். ஆனா சமத்துல என்ன இருக்குது? புறக்கூட இருக்கிறது. கூட இருக்குது புறக்கூட. இருக்கக்கூடிய குறைக்கூடையானது கரகரா 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 என்று சொல்லும். அப்படி சொன்னால் அண்ணன் வந்ததாக நினைத்துக்கொள். அண்ணா, இந்த உலகத்தை எவ்வளவோ காத்துகள் இருக்கிறது. அந்த காத்தில் கூட என் கூட யாரது சுழலும். அண்ணன் தான் வந்துவிட்டார் என்று எனக்கு எப்படி அண்ணா தெரியுமானா? இந்த கூட எவ்வளவு பாரம் கொஞ்சமாக பாரம் கொடுக்கிறது. கொஞ்சம் பாரம் கொடுப்பேனம்மா. அதை விட கொஞ்சம் பாரம் தெரியும். அப்படி தெரிஞ்சால் அந்த தோடையார் எந்த கூறிய அந்த தோடையார் இருந்து சொல்ல எத்தனைத்தேயானாலே இருந்து நடந்தது, நடக்க போவது, நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் குறியாக உரைப்பேன். அண்ணா, உன் துணை எனக்கு இருக்குன்னா எப்படியும் எங்க அண்ணன் வருவார் என்று எனக்கு தெரியும். நடந்தது நடக்க போவதை என் நாவிலே நீங்கள் இருந்து எப்படியாக நம்மளுக்கு அருள்வாக்கு புரிய வேண்டும். மாலா துயலால்
இருக்கிறேன். காமைகாவனத்திலே இருந்து வெள்ளியாயாத்ராவரம் சென்று சென்னலை வாங்கி வந்து திரும்பவும் பாண்டவரத்தில் ஒப்படைப்பது இந்த அண்ணன் கடமை. அண்ணா உன் துணை இருக்கு அண்ணா. நல்லது. இதோ நீங்கள் சொன்ன பிரகாரமாக என் மன்னராகிய சகாதேவரை குழந்தையாக எடுத்துக்கொண்டு இப்பதே அத்திமாநகரம் போய் வருகிறேன். பாஞ்சால கூற வஞ்சி
இப்பேற்பட்ட அத்திமா நகரத்திற்கு வந்து விட்டோம். ஆமா, இதுவரை நடந்த சஞ்சலங்களை எல்லாம் மனதிலே நினைக்காமல் இப்பொழுது சண்டாளன் செய்த சூதுகளை எல்லாம் மனதிலே நினைக்காமல் மன்னராகிய சகாதி அவரை குழந்தையாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது வீதி வீதியாக சென்று குறை உரைக்க வேண்டும். போகலாமா? யாவனே குறைச்சி இந்த ஊர்ல கூட மரங்காட்டிலையா கூட மரங்காட்டிலையா ஊசியாந்திரியா நோடி ஊசியாந்திரியா சாமி மாறு மக்களை குறைக்கிறாடா சாமி அவரை கூத்து சாமி தாக்குற அந்த குறைச்சி என்ன பேசுறா? நீங்க ரெண்டு பேரும் எதுவும் தெரியாத அவ்வுங்கிறீங்களே, தெலுங்குலயே உங்களை திட்டுறா. உங்களை தெலுங்குல திட்டுறா. ஒக்கா சாண்ட குடி, உன் தங்கச்சி சாண்ட குடி, அம்மா சாண்ட குடி, பத்துலன்னா என்கிட்ட வாங்கி குடின்னு சொல்றான். நீ அவ்வுன்றா சுத்தமா கேட்டுட்டு இருக்கிறிய அப்படியே திட்டுனா போல 6 மாசம் சாமி தாப்பா ஊர் தலைவர் கூத்த நாட்டாருக்கு பெரிய கூத்தி விட்டு பையா சாமி அவன் தங்கிச்சு சேர்ந்த நாட்டுல இருக்குது சாமி சாமி அப்படியே தொம்ப சந்தில போட்டு தங்கி 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 நான் என் பாப்பால தொம்ப சந்தில போட்டு செய்ய ஒண்ணு மட்டும் பிள்ளைல பார்த்தா மட்டும்
சாமி என்ன சாமி சாப்பிட்டவங்க சாப்பிட்டு இங்க வா சாமி ஆனா பொம்மால போயிட்டு சாமி சாமி வச்சுக்கிட்டா உன் குட்டி ரெண்டா கீச்சு கூட மரங்காட்லியா கூட மரங்காட்லியோ பாத்து குத்தலையோ பாத்து குத்தலையோ பாத்து குத்தலையோ ஊசி ஆங்கிரியா நோடி சாமி ஆடி போட்டு மாட்டு மாட்டி ஆடி போட்டு சாமி மாட்டி சொல்லு சாமி பரப்பேச்சா அரப்பேச்சா சாமி உன் கலப்பத்தை அப்படியே உடச்சிருவோம் அவன் பிறப்பு சின்ன சாமி 3 பேர் அடக்க முடியா பேசுறீங்கன்னு வச்சுக்க மண்ணு அள்ளி அப்படியே கண்ணுல போட்டு புடுக்கு புடிச்சு சாமி சாமி அட கூட வர கட்டண சாமி சாமி மாமா மாமா கல்புரத்தை ஏத்து கல்புரத்தை ஓடி தானே ஏத்து ஓடி கல்புரத்தை ஏத்து வெட்டி முடி வெட்டி கூட பாக்கி வச்சுட்டு குடிச்சு பாக்கி தாத்தா படிக்கான போயிட்டு ஒண்ணு சரி அப்ப அதை நம்ம வழிபாடு சாமி ஆறாத பெண்களை ஆட்டி வைப்ப சாமி கூடாத பெண்களை கூட்டி வைப்ப சாமி யாராருக்கு என்ன இருக்குன்னு அப்படியே கூட்டு சொல்லுவேன் சாமி கூட்டி வைப்பேன்னு சொல்லி அவன் சாமி அதனால எப்படியாவது லைன் பண்ணி கூட்டினா ஒரு 50 ரூபா காசு கொடுத்தாரா சாமி 50 ரூபாய்க்கு அவன் அக்கால சாயந்தரம் போய் அடிச்சுட்டு வந்து கூட்டி வைக்கிறமா சாமி நாராய்யா மாறு சாமி ஆமா சாமி எங்க குத்துருக்கேன் சாமி நானே அது அங்கே குத்துறம் சாமி எங்களுக்கு ஞாபகம் எங்களுக்கு உண்டாயிரு படுது நினைப்பு சாமி ஐயோ எடே போ சாமி ஒரே கவுல அடிச்சு கிட்ட வர சாமி ஆடாத பெண்களை ஆட்டி வைப்ப சாமி கூடாத பெண்களை கூட்டி வைப்ப சாமி யாராருக்கு என்னென்ன வேணும் அப்படியே புட்டு 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 சொல்லுவா சாமி புட்டு சொல்லுவா நான் வாயால சொன்னா போதும் சாமி